ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். இன்னைக்கு அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்ல என்ன பார்க்க போறோம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஹேமரிங், an absolute hammering to England from India. அன்புடன் இந்தியா அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா என்னால புரிஞ்சுக்க முடியல. போன வீடியோலயும் நான் கொட்டுன்னு கொட்டினேன் என்னோட வருத்தத்தை. சம்டைம்ஸ் ஆஸ் அன் இந்தியன் ஃபேனா நான் கிரிக்கெட் பார்க்கும்போது ஐ எம் சோ ஹாப்பி இந்தியா அந்த மாதிரி ஆடினாங்க. இந்தியா ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மோட்ல இருக்காங்க. பட் கமான், 2019 வேர்ல்ட் சாம்பியன்ஸ் 6 years later. I know 2011 இந்தியாவும் வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க, சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2013 ஜெயிச்சாங்க. நம்மளுக்கு ஒரு ஸ்லம்ப் இருந்தது. பட் வேர்ல்டு கப் செமிஃபைனல் 2015 போனோம், 2019 செமிஃபைனல் போனோம். திஸ் இஸ் குவைட் டிராஸ்டிக். என்னால ஒரு இங்கிலாந்து டீம் நல்லா பண்ணல. யார் வேணா நல்லா பண்ணாம போகலாம், யாருக்கு வேணா ஸ்லம்ப் இருக்கலாம். பட் திஸ் இங்கிலீஷ் சைடு ஹேஸ் குவாலிட்டி, அவுட்ஸ்டாண்டிங் குவாலிட்டி. எப்படி இந்த மாதிரி விளையாடுறாங்க? இட்ஸ் பியூர்லி டவுன் டு தி அப்ரோச் அப்படிங்கிறது தான் என்னோட வியூ. இதுல பீடா, உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க? ஆஷா, இதுதான் முன்னாடியிலேருந்தே நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, யூ ஆர் ஆல்சோ எ நம்பர்ஸ் மேன். நிறைய ரிசர்ச் எல்லாம் ஒரு பண்ற ஆளு. இப்போ நாக்பூர் அப்படின்னு பார்த்தா நாக்பூர் திரும்பவும் ஹோல்ட் ஆகும், அதுல சந்தேகமே கிடையாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு, நாக்பூர் மாதிரி ஒரு வென்யூலாம் நீங்க 10 ஓவர்ல ரிஸ்க் எடுத்து அடிச்சே ஆகணும். அதை நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 11 to 35 நீ கன்சாலிடேட் பண்ணி கடைசி 15 ஓவர் லான்ச் காணணும். ஒரு பிரில்லியன்ட் பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் கொடுத்தாங்க, டக்கட்டும் சால்ட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் ஒரு இன்டிசிசிவா முன்னாடி போறதா பின்னாடி போறதா காணாம ரிவர்ஸ் படிக்கிறாங்க. பின்னாடி போறாங்க. அவங்க ஸ்பின்னர் அவுட் ஆனதெல்லாம் கடைசியில அவுட் ஆனது யாருன்னு பார்த்தா ஆதில் ரஷீது, ஐ திங்க் ஜோ ரூட், அந்த மாதிரி அவுட் ஆனது 4-5 டவுனுக்கு அப்புறமா. இனிஷியல் ஷாட் மேக்கிங், அஃப்கோர்ஸ் ஃபில் சால்ட் வாஸ் ரன் அவுட் குவைட் அன்பார்ச்சுனேட்லி. ராங் சைடு வர டர்ன் பண்ணிட்டாரு. எனக்கு ஒன்றும் புரியல. பட் எனிவே அது நடக்கும். பட் அதுக்கப்புறம் இமீடியட்டா ஒரு விக்கெட் விழுந்த உடனே டக்கெட்டோட அப்ரோச் ஜஸ்ட் கெப்ட் கோயிங் திருப்பி. உதாரணத்துக்கு ஓகே டக்கெட் ஓகே ஃபைன், பட் 6 டவுன் 38.5 38.3 5 206 for 6. என்னம்மா ஷாட் பிரேடன் கார்ஸ்? எனக்கு சத்தியமா புரியல. அந்த ஹாரி ப்ரூக் ஓகே, ஹாரி ப்ரூக் நல்ல பால், பவுன்சர் டவுன் தி லெக் சைடு ஒரு மாதிரி எப்படின்னா நல்ல பாலுங்கிறதோட ரன் ஆஃப் பிளேல அவுட் ஆயிட். ஐ கேன் அக்செப்ட் தட். என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சிலதெல்லாம் அதாவது எனிபடி கேன் கெட் அவுட் மச்சி, நோ ப்ராப்ளம்ஸ் அட் ஆல். யார் வேணா பேடா ஆடலாம், எல்லா நாளும் ஒரே மாதிரி அமையாது. யூ கேன் ஹேவ் அ பேட் டைம் ஆஸ் அ டீம். ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியடுக்கு இப்போ 2023 வேர்ல்ட் கப்புக்கு வந்தாங்க, தே ஹேட் அ பேட் டோர்னமெண்ட், ஓகே. எனக்கு என்னன்னா, the choices you are making, does it mean anything to you? இந்த மாதிரி மேட்சஸ் எஸ் நான் அப்ரோச் ஓகே, அதெல்லாம் ஃபைன், நாங்க இப்படிதான் விளையாட போறோம், அதெல்லாம் ஓகே. பட் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்சஸ் விளையாடினா does it mean anything for you at all? தோ T20 மும்பைல 10 ஓவர் ஆல் அவுட் ஆயிட்டீங்க. வந்தவங்க கேட்டீங்கல்ல, ஒரு தடவை ஒரு 2-3 வருஷம் முன்னாடி டூர் வரும்போது 5 டே டெஸ்ட் மேட்சஸ் எல்லாரும் கேட்குறீங்க, நாங்க எல்லா நாளுக்கும் டிக்கெட் வாங்கிட்டோம், 3 நாள்ல முடியுது, 4 நாள்ல முடியுது மேட்ச்னு கேட்குறீங்க. ஏன் இதுக்கு மட்டும் 50 ஓவர் மேட்ச், 20 ஓவர் மேட்ச் மொத்தமாவே 3.5 மணி நேரம் தானையா? அந்த 3.5 மணி நேரம் மேட்சை நீங்க 1.25 மணி நேரத்துல முடிச்சுட்டு போறீங்களே. நிஜமாவே ஒரு முழு நீள தமிழ் படம் பார்க்க வந்தவன ஒரே சீரீஸ் பார்க்க வச்சு அமிச்சிட்டீங்களே, ஒரு சீரீஸோட ஒரு எபிசோட பாக்குற மாதிரி. அதே மாதிரி தான் ஒன் டவுன் 30 ஓவர்ஸ்ல முடிக்கிறாங்க ஒன் டே ஃபர்ஸ்ட் கேம். என்னால நிஜமா ஆக்சுவலி என்ன தெரியுமா, இப்போ ஒரு டீம் மேட்ச் அப் பண்ண முடியல. சம்டைம்ஸ் ஒரு சில டீமால மேட்ச் அப் பண்ண முடியல. இந்தியா இஸ் லுக்கிங் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்னா சொல்லிடுவேன், சி இந்தியா ஜஸ்ட் டூ குட்னு. பட் ஐ ஃபீல் இந்த இங்கிலாந்து சைடுக்கு குவாலிட்டி இருக்கு. குவாலிட்டியை வச்சு நீ ஏன் இந்த மாதிரி ஒரு அப்ரோச்ங்கிற பேர்ல எதுக்கு இந்த மாதிரி கிரிக்கெட் ஆடி கஷ்டப்படணும்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியல. 240 350 அடிக்கிற மாதிரி இருந்தாங்க ஒரு ஸ்டேஜ்ல. 50 ஓவர் ஆடி இருந்தா 350. என் கோச் CK விஜயகுமார் சொல்லுவாரு சென்பீட்ஸ்ல, கம்ப்ளீட் தி ஓவர்ஸ் மேன் அப்படின்னு. கம்ப்ளீட் தி ஓவர்ஸ் தான். பீடாக் சொல்லுங்க, நான் அனத்த வேண்டியதெல்லாம் அனத்திட்டேன். அனத்த நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இது இப்ப கிடையாது, நீங்க 4 வருஷம் முன்னாடி 2021ல அப்போ இப்ப நாங்க ஒரு மேட்ச் 280 அடிச்சு தோத்தோம். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் போட்டீங்க, ஞாபகம் இருக்காது, என்னோட மெமரி ரொம்ப ஜாஸ்தி. ஏடா எந்த காலத்துலடா இருக்கீங்க டே, 280 ரன் அடிச்சு எப்படா 50 ஓவர்ல நீங்க டிஃபெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு எங்க போலிங் கேட்டாங்க. ரபாதா அவங்க எல்லாம் இருந்த போது, ஏன்னா யூ அண்டர்ஸ்டாண்ட் த பெயின் வெரி வெல். 4 ஃபீல்டரை வெளியே நிக்க வச்சு போலிங் போடவே முடியாது மிடில் ஓவர்ஸ்ல. அப்படிங்கும் போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, they have to understand only one thing. ஒரு சில பிளேயர்ஸோட மென்டாலிட்டி நான் சொல்றேன். என்ன பண்ணுவாங்கன்னா, வந்த உடனே ஒரு போலர் let us put him on pressure
அப்படின்னுவாங்க. அந்த நீ பிரஷர் போடுறதுக்கு நீ என்ன சிச்சுவேஷன்ல இருக்கன்றது. நீ 10 ஓவர்ல 77 for 3 வாட் கைண்ட் ஆஃப் அப்ரோச் யூ வில் நார்மலி டேக். அங்கிருந்து நான் என்ன பண்ணும், ஒரு 35 ஓவர்ஸ் வரைக்கும் ஒரு 4.5 5 ஓவர் ஆடிட்டு அதுக்கப்புறம் கடைசியில லான்ச் பீரியட் பார்க்கணும். இப்ப லிவிங்ஸ்டோன் சொன்ன 374 ரன் 4 ஆகும் ரன் அடிக்கிறதுக்குன்னு, இன்னொரு 5 நாள் குறைச்சுக்கோங்க இன்னைக்கு ஃபெயிலியரோட சேர்த்து, இன்னும் 369 ரன். அவர்லாம் எப்படின்னா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஸ்கில் லெவல் ஆஃப் லியம் லிவிங்ஸ்டன் 10 out of 10. மச்சி அதுதான் எங்க அப்பாலாம் என்ன தெரியுமா பண்ணா, நான் சின்ன வயசுல மேத்ஸ் எல்லாம் போடுவேன், ஸ்கூல்ல எல்லாம் படிக்க போவேன், 62 63 56 இந்த மாதிரிலாம் மார்க் வரும். நல்லா புடிச்சு திட்டுன்னு திட்டுவாரு, வச்சு ஏறி விடுவாரு. என்னடா இது பண்றேன், நான் உனக்கு ஃபீஸ் கட்டுறேன், அதை கட்டுறேன், விளையாடினா போதுமா, இந்த மாதிரி நீ பண்ணா நான் கிரிக்கெட்ல நிறுத்திடுவேன் அப்படி இப்படின்னு ஏறி விடுவாரு. எதுக்கு திட்டுறாருன்னா, அது திட்டுறதுலாம் திட்டிட்டு என்ன பண்ணுவாரு, நைட்டா அப்படி வருவாரு, சாப்பாடு கொடுக்கும்போது சொல்லுவாரு, ஏ கண்ணா உனக்கு இல்லாத டேலண்டாடா, உனக்கு இல்லாத எபிலிட்டியாடா, நல்லா எஃபர்ட் போடுறா, உழடா, ஹார்ட் ஒர்க் பண்றா அப்படின்னுவாரு. நீ ஒன்ன மாதிரி உனக்கு ஒரு டேலண்ட், அது என்கரேஜ் பண்ணுவாரு. இது என்கரேஜிங் கூட சொல்லல, ஏய் உங்களுக்கு ஸ்கில் இருக்கேடா, ஏன்டா இப்படிப்பட்ட ஸ்கில்ல வச்சுன்னா அதை ஒரு why don't you showcase that skill. நான் என்ன சொல்றேன், ஓகே நீ போடுறாங்க, சக்குன்னு ஒரு பால் வாங்கின்னு போயிடுச்சு, ஒரு பால் நீ ஸ்பின் பிக்கே பண்ணல, குல்தீப் யாதவ் ஒரு ரிப்பிங் லெக் பிரேக் போட்டான், த்ரூ த கேட் போல்ட் ஆயிட்டா, ஓகே அண்டர்ஸ்டுட். சரி ஆடுற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரன் அவுட் ஆயிட்டா, அண்டர்ஸ்டுட். போட்ட உடனே பாதி விக்கெட்ல நின்று ஒரே ஸ்வைட்டு, இது எப்படி சொல்லுவாருன்னா, ஒரே ஸ்வைட்டு இஷ்டம் கண்ட மேனிக்கு சுத்திட்டு நீ உள்ள அக்கில் கடியில பேட்டை வச்சு நான் வந்துனே இருக்கியே, என்னால புரிஞ்சுக்க முடியல. எனக்கு வந்து இந்தியன் கிரிக்கெட்ல இப்ப வந்து ரிஷப் பண்ட் ஒரு ஷாட் ஆடினா அந்த பிஜிடி டிராஃபில ஆடிட்ட, தேர்ட் மேன்ல போய் அவுட் ஆச்சு, கவாஸ்கர் கத்திக்கிட்டே இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு தடவை 2 தடவை ஆடும்போது கத்துறாங்க, இந்த மாதிரி ரெகுலரா ஆடினா என்னையா கத்தணும்? இல்ல ஷா, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. அதாவது அந்த ஒரு 3-4 இயர்ஸ் பிஃபோர் அப்படின்னு போவோம். இப்ப கோலி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு 20-30 எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவாரு, 40 ஓவர் வரைக்கும் நங்கூர மாதிரி நின்றுடுவாரு. அங்க ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா சங்கக்காரா ஆர் ஜெயவர்தனே, இப்ப சவுத் ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா ஆஷின் மாம்லா, இந்த மாதிரி எல்லா டீம்லயும் என்னன்னா ஒரு 37-38 ஓவருக்கு எடுத்துன்னு போற மாதிரி ஒரு இது இருக்கணும். இப்ப ஜோ ரூட் நல்லா ஆடினாரு, அவரோட அப்ரோச்சே எப்படி இருந்து, பட்டு ரிவர்சிப்ல டம் டிம்னு அடிச்சாரு. இஸ் ஆல்சோ டேக்கிங் த ரிஸ்க் ஆப்ஷன். நீங்க நான் ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன், இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. 10 ஓவர்ல நீங்க 77 for 3 அப்படின்னா, நீங்க கேப்டனோ கோச்சோ இருக்கிறீங்க, 50 ஓவர் மேட்ச். அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆதில் ரஷீத் போட்டாரு, இப்படி ஸ்கொயரா பீட் பண்ணுது. இப்போ ஒரு 320 325 அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்தியாவும் பாத்தீங்கன்னா பெரியப்பாவும் அவுட் ஆயிட்டாரு, ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு ரொம்ப நல்ல பால் வந்துருச்சு, they would have been on the game. நீங்க 240 அடிச்சிட்டு இந்த இந்தியன் பேட்டிங்ல அனுப்பி இந்த கண்டிஷன்ஸ்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, பால் பட்டு இவ்வளவு தூரம் திரும்புது, வாட் சான்சஸ் ஹேவ் வி காட் டு டிஃபெண்ட்? இப்ப நான் என்ன பண்ணுவேன், நீ உட்கார்ற, நீ வந்துட்டு வந்து அது மட்டும் இல்ல, நம்ம டாப் ஆர்டர் பேட்டிங் பத்தி பேசுறோம், அவ்வளவு பேர் இஷ்டத்துக்கு பேசினாங்க. சுப்மன் கில் proven yet again நம்பர் 3ல போனா been the best batter in this format for India in the last 18 months comfortably. ஒத்துக்கறியா இல்லையா? ஒத்துக்கிறேன், ஆனா அவரோட அப்ரோச் எப்படி இருந்தது அத முதல்ல சொல்லுங்க. இல்ல நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, நான் அவரை டிராப் பண்றேன் சாம்பியன்ஸ் டிராஃபில இருந்து, இல்ல ரெக்கார்ட் இருக்கு, பையன் கிட்ட சரக்கு இருக்குன்னு சொல்லு, ஒத்துக்கோ. ஆஷாஸ் 56 ஒருத்தர் ஆவரேஜ் இருக்காருன்னா ஒரு சரக்கு இல்லாம 56 ஆவரேஜ் வச்சுக்க முடியாது. ஓகே, I argued it on the form of ஜெய்ஸ்வால். இன்னைக்கு கில் எப்படி ஆடினாரு, நம்பர் 3ல ஆடினாரு. கோலிக்கு இன்ஜுரி வரல, நீ இன்ஜுரி வரலன்னா கில் should have opened the batting. ஓகே, அப்ப ஜெய்ஸ்வாலுக்கு ஆடுறதுக்கான உங்களுக்கு சான்ஸ் கிடையாது. இப்போ ஒரு இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்ப கோலி அடுத்த மேட்ச் ரெக்கவர் ஆவாரான்னு தெரியாது, ஜெய்ஸ்வாலுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குதா அது தெரியாது. There is a good chance for you to see. People have been, including me, who have been talking for the inclusion of Jaiswal, what he can offer அப்படின்னு பாக்குறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு கில்லோட அப்ரோச் யோசிச்சு பாருங்க, 2 விக்கெட் குவிக்கா போயிடுச்சு, ஏதாவது ஒரு ரேஷ் ஷாட் அவர் ஆடினாரா? அந்த அப்ளிகேஷன் தான் நான் சொல்றேன். எஸ், ஐ எம் த ஒன் ஹூ செட் ஜெய்ஸ்வால் should be preferred ahead of Gill அப்படின்னு. இன்னைக்கு அவர் வந்து அவுட் ஆஃப் பொசிஷன் ஆனாரு, பிகாஸ் the opening batsman is going to open in Champions Trophy, there is no second thoughts. ஆனா அவரோட அப்ரோச் எப்படி இருந்தது, ஒரு 2 ஸ்ரேயஸ் ஐயர் வந்து டமால் டிமில் அடி. இன்னொன்னு சொல்றேன், ஸ்ரேயஸ் ஐயர் இந்த ஷார்ட் பால் டாக்டிக்ஸ் ட்ரை பண்ணாங்க, அவருக்கு பட ஆரம்பிச்சோன்னே கில் என்ன பண்ணிட்டாரு, நீ ஒரு பக்கம் ஆடு, நான் ஒரு பக்கம் கெரஸ் பண்றேன்னு ஒன்லி லூஸ் பால்ஸ் பனிஷ் பண்ணாரு. தட் அப்ரோச் இஸ் வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட், இஸ் இம்பார்ட்டன்ட், which England didn't show. bottom line இங்கிலாந்து அப்ரோச்னு சொல்லிட்டு இப்ப டாப் ஆர்டர் பேட்டிங், கில்லோட பேட்டிங் பத்தி பேசணும். அவுட்ஸ்டாண்டிங் பேட்டிங், அந்த ஒரு ஷார்ட் டேர்ம் ஜாப், ஒரு புல் ஒன்னு வச்சிருக்காரு. we will get to அக்சர் பட்டேல், the left handers ஓட தட்டுப்பாடு. பட் அகைன்
ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பத்தி பேசும்போது இன்னொரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பத்தி பேசணும். லைட்டா டெல்லி துபாய் கேபிட்டல்ஸ், நீ சொன்ன அதே கணக்குல துபாய் கேபிட்டல்ஸ் அடிச்சு ஃபைனல்ஸ்க்கு எகிரின்னு போயிட்டாங்க. நீ முதல்ல மேரத்தான்ல ஃபர்ஸ்ட் வரியா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. துபாய் கேபிட்டல்ஸ் த்ரூ டு தி ஃபைனல்ஸ் IL T20ல டெசர்ட் வைப்பர்ஸ் வந்து இப்ப குவாலிஃபயர் 2 விளையாடி தான் உள்ள போனோம். பட் இந்த மேட்ச்ல வந்து குல்புதீன் நைப் மச்சி, IPL யாருக்கா ஒருத்தருக்கு இன்ஜுரி பிரேக் த்ரூஸ் வரலாம், யாரா இன்ஜுரிஸ் வரலாம், ஏதாவது டீமுக்கு ஒரு தட்டுப்பாடு வரலாம். குல்புதீன் நைப் has been the player of the tournament. High chances that he will end up as the player of the tournament, MVP, yet another 60 odd in match winning cost. But ஆனா ஒன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நேரம் ஒருத்தருக்கு நல்லா ஓடிச்சுன்னா அது அப்படியே தான் ஓடும் அப்படின்வாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் குல்புதீன் நைப். இது வரைக்கும் நல்லா ஆனாரு, நேத்து இன்சைட் எஜும் அவுட் சைட் எஜும் போட்டு கறந்துட்டாரு. இப்படி அடிச்சா இன்சைட் எஜ் 4, அப்படி அடிச்சா இன்சைட் எஜ் 4, பட் நெவர்தலெஸ் மேட்ச் வின்னிங் ஹேண்ட். குல்புதீன் நைப் நீ எடுப்பியா மச்சி IPL ஏதாவது ஒரு இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்ட் சான்ஸ் இருந்ததுன்னா? குல்புதீன் நைப் IPLக்கு வரணும் அப்படின்னு நீங்க போன வருஷம் ஒரு ட்வீட் போட்டீங்க. ப்ளீஸ் இஃப் யூ வாண்ட் சம்ஒன், பெங்களூர் மேட்ச்க்கு அப்புறம் போட்ட பெங்களூர் T20 மேட்ச் இந்தியா ஆப்கானிஸ்தான். அது ஒரே ஒன்னு என்னன்னா, பீப்புள் ஹாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். அவர் வந்து சான்ஸ் கிடைச்சது, அவர் ஃபினிஷர் ஜாப் கொடுத்தாங்க. அவர் ஃபினிஷர் கிடையாது. அவரை டாப் 4ல நீங்க ஆட வச்சீங்கன்னா ஒரு மாதிரி டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் லான்ச் பண்ணுவாரு. உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பெங்களூர்ல ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் நடந்தது. ஒரு 200+ மேட்ச் கையை விட்டு போயிடுச்சு. நானும் ட்வீட் போட்டேன், இந்தியா இவ்வளவு பெரிய மார்ஜின்ல ஜெயிப்பாங்கன்னு. வச்சு 4 பக்கமும் அடிச்சு க்ளோஸா வந்து தோத்தாங்க. மாதிரி 2 சூப்பர் ஓவர், ஒண்ணு கிடையாது, 2 சூப்பர் ஓவர். சோ அவர் நீங்க என்னன்னா, இப்ப நீங்க அவரை வந்து டாப் 4ல யூஸ் பண்ணோம். அவர் இனிஷியலா கொஞ்சம் டைம் எடுப்பாரு. ரன்னு தேத்துறது எப்படின்னு தெரிஞ்ச ஒரு பிளேயரு ஏமாத்தி நிறைய ஸ்லோயர் பால்ல போட்டு ஒரு 2 ஓவர் ஏமாத்தி போடவும் முடியும். அப்படிங்கும் போது போட்டுட்டு இருக்காரு. ரைட் ஹேண்டர்ஸ்ல ரவுண்ட் ஸ்டம்ப்ஸ் வந்து போடுறாரு, எல்லாம் சூப்பரா பண்றாரு. அந்த அது எல்லாத்தையும் பண்றாரு. நிக்கிற இடத்துல கேட்ச் வேற வருது, கேட்சையும் புடிச்சு அப்படிங்கிறாரு. நீ சொல்ற மாதிரி மசில் மேன் ஒரு பேர் வேற வந்துச்சு. இன்னொரு ஒரு சின்ன டவுட் மச்சி எனக்கு, அலெக்ஸ் ஹேல்ஸ் இந்த செமிஃபைனல் கேம் ஆர் குவாலிஃபயர் 1 கேம்ல yet another 50 IPL. ஆனா பெருசா has not been able to establish. அலெக்ஸ் ஹேல்ஸ்க்கு IPL சான்ஸ் இருக்கா இல்ல இவ்வளவுதான் இந்த மாதிரி குளோபல் லீக்ஸ் தான் விளையாட முடியுமா? ஏன் IPL டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியல? ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு கஷ்டமா என்ன நினைக்கிறேன்? ரீசன்ட் பாஸ்ட் நிறைய இதுல அவர் நான் பார்த்துட்டு கொண்ட மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ஸ், யூ கேன் ஜஸ்ட் டேக் தி கேம் அவே இன் நோ டைம். இப்பதான் வந்துட்டு திருப்பியும் அந்த 2021 2022ல இருந்த அலெக்ஸ் ஹேல்ஸ இந்த டோர்னமெண்ட்லாம் பாக்குறேன். ஒரு டாப் கிளாஸ் 67 அடிச்சாரு. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்னு தெரியும், இந்த T20 கிரிக்கெட்ல உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் வரணும்னா, how your opening batsman, one of the opening batsmen is going to set the tempo that he has done very consistently for Desert Vipers throughout the tournament. அந்த பழைய அலெக்ஸ் ஹேல்ஸை பாக்குறேன். பட் நான் யோசிக்கிற மாதிரி IPL இருக்கிற டேலண்ட் ஸ்கவுட்ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டோ யோசிப்பாங்களா அப்படின்னு கேட்டா தெரியாது. டஃப். ஏன்னா IPL பேட்ஸ்மேன்லாம் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஃபாரின் பேட்ஸ்மேன், இந்தியன் பேட்ஸ்மேன், ஜெனரலா இந்தியன் ஓபனர் பிளஸ் ஃபாரின் ஓபனர். ஸோ ஒரு 8ல 10 ஃபாரின் ஓபனர்ஸ் தான் விளையாடுறாங்க மொத்தமா. ஸோ அதுல டாப் 8-10 வேர்ல்டு கிரிக்கெட்ல இருக்கிற ஃபாரினர்ஸ்ல ஒருத்தராங்க. மேபி தட் இஸ் த டிபேட்டபிள் டாபிக். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், சாம் பில்லிங்ஸோட பேட்டிங் நம்ம இப்போ ஓவர்லே பண்ணலாம். சாம் பில்லிங்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல 2வது அகேஷன். ஏர்லியர் இந்த டோர்னமெண்ட் ஜான்சன் சார்ல்ஸ் அடிச்சான், லெஃப்ட்ல திரும்பி நின்று லெஃப்ட்லயே அடிச்சான். சாம் பில்லிங்ஸ் ஹசரங்காவை லெஃப்ட்லயே அடிச்சான், 20 ரன் ஒரே ஓவர்ல. has the time come? ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் பேட்டிங்கோட டைம் எவ்வளவு தூரத்துல இருக்கு மச்சி? ஒரு காலத்துல ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் போலிங்னு சொன்னோம். போலிங் போடுறது ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் நல்லா போடுற மாதிரியே லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் பிரேக் போடுறது கஷ்டம். பட் பேட்ஸ்மேன் ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் நல்லா அடிக்கிறாங்க. காலகட்டம் வந்துட்டோமா, வேற லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஒரு லெக் ஸ்பின்னர் பார்த்தா பேட்ஸ்மேன் லெஃப்ட்ல திரும்பி, ஏன்னா லெஃப்ட்லயே அடிச்சா மச்சி ஃபுல்லா. சாம் பில்லிங்ஸ் லைட்டா பிதிரி போயிட்டேன். how far away are we? பாசிபிளா என்ன நினைக்கிறேன்? ஜான்சன் சார்ல்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க. 2022 வரைக்கும் ஜான்சன் சார்ல்ஸ் எத்தனை ஸ்விட்ச் ஆடி இருக்காரு? ஒண்ணு கூட கிடையாது. இந்த டோர்னமெண்ட்ல ஒரே மேட்ச்ல ரிவர்ஸ் ஸ்வீப் ஸ்விட்ச் இட்டு ஃபுல்லா அண்ட் சக்சஸ்ஃபுல்லா வேற. லாஸ்ட் இயர்ல இருந்து தான் அவர் அதை அடிக்க ஆரம்பிச்சாரு and he has been successful. ரெண்டாவது விஷயம் இருக்கு, there is a difference between ரிவர்ஸ் ஸ்வீப் ஸ்விட்ச் இட். இப்ப ரிவர்ஸ் ஸ்வீப்பை கூட நீங்க கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த ஸ்விட்ச் இட் நீங்க வந்துட்டு கரெக்டா அந்த பொசிஷனுக்கு வந்து நீங்க அடிக்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட்ஸ் கோயிங் டு பைசெக்ட் தி ஃபீல்டர்ஸ்
இன் த ஏர் ராதர் தன் த்ரூ த கிரவுண்ட். இப்போ ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் ஸ்வீப்ல அப்படியே அணைச்சு அடிப்பாங்க. எந்த ஆங்கிள் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க 2 ஃபீல்டரை கரெக்டா அந்த ஆங்கிள் கட் பண்ணீங்கன்னா நேர கைக்கு போகும். இப்ப சாம் பில்லிங்ஸ் அடிக்கிறாரு பாருங்க, அதுக்கு நீங்க ஃபீல்டே செட் பண்ண முடியாது. ஏன்னா சாம் பில்லிங்ஸ் இஸ் வெரி குட் த்ரூ எக்ஸ்ட்ரா கவர்ஸ், அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பியூட்டிஃபுல்லா இன்சைட்ஸ் அவுட் ஷாட் அடிப்பாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த ஸ்வீப்பர் கவர்ஸ் வந்து ரொம்ப ஸ்கொயரா நீங்க எடுத்துன்னு வந்தீங்கன்னா இப்ப எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல அடிச்சிருவாரு. ஸோ அப்படிங்கும் போது நீங்க சொல்ற மாதிரி ஹவு மச் பவர் ஆர் யூ கோயிங் டு ஜென்ரேட் when you play the switch hit, எந்த அளவுக்கு அவுட் ஆஃப் 10 8 அவுட் ஆஃப் 10 உங்களால வர முடியுமா? இந்த ரெண்டையும் நீங்க டிக் பண்ணீங்கன்னா these kind of batsmen are very very difficult to bowl. அந்த சிச்சுவேஷன்ல வந்து ஒரு blistering 38 of 16 balls அடிச்சு அந்த ஒரு ஹை சேஸ் வந்து ரொம்ப ஈஸியா முடிச்சு கொடுத்தாரு. அசரங்கா மாதிரி ஒரு ஆள்லாம் பாத்தீங்கன்னா let's not forget last ball victory தான் but Dubai Capitals looked well in control. ராவ்மன் பவலோட ஒரு கேமியோ எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்த பிளேயர் யார் தெரியுமா? த்ரூ அவுட் த டோர்னமெண்ட்டும் சரி இந்த மேட்ச்லயுமே சரி, ஃப்ரம் டெசர்ட் வைப்பர்ஸ், குசைமா மீர் வந்து has been very impressive. ஃபாஸ்டா ஷார்ப்பா போடுறான். பேட்டிங்லயே லோவர் ஆர்டர் ரன்ஸ் அடிக்க முடியாது. someone to watch out for in the future என்ன பொறுத்த வரைக்கும். எனிவே கமிங் பேக் டு த டாபிக், இப்போ வந்து இந்தியா இங்கிலாந்து இந்த ஒன் டே கேமுக்கு நம்ம இவங்க பேட்டிங்கை பத்தி பேசணும். ஒரு சைடு இவங்க பேட்டிங்கை நம்ம பார்க் பண்ணி வச்சுட்டா இந்தியன் பேட்டிங், அதான் வந்து எப்படின்னா இது சாக் அண்ட் சீஸ். IL T20 பேட்டிங் நல்லா இருக்கு, இந்தியன் பேட்டிங் நல்லா இருக்கு, இங்கிலாந்து பேட்டிங் எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்கற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இந்தியன் பேட்டிங் அதோட லிஞ்ச் பின்னா ஒரு என்ன சொல்றது ஒரு கொஸ்டின் த்ரோ பண்ணிருக்காரு சுப்மன் கில் பேட்டிங் அட் 3. ஃபேண்டாஸ்டிக் நாக், அவுட்ஸ்டாண்டிங்லி பேஸ்ட் அவுட். ஆதில் ரஷீத் ஒரு பால் லெஃப்ட்லாம் விடுறாரு, கிளீனா அப்படி விடுறாரு எண்டுல. அப்கோர்ஸ் நிறைய டைம் இருக்கு. வேர் டஸ் திஸ் லீவ் அஸ்? நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன், SSV ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, சுப்மன் அட் 3, விராட் அட் 4ன்னு. 3ல அடிச்சா அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் பிரிஸ்டீன் ஃபார்ம்ல இருக்கான். எங்கேயோ போன மேட்ச் இப்ப ஆடினேன், லாஸ்ட் கேம் தான் சவுத் ஆப்பிரிக்காவோட வேர்ல்ட் கப்ல ஆடினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து திருப்பி ஆடி இருக்காரு. இது ஒரு ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டியா? என்ன பண்ணுவேன் நீ இருந்தா, என்ன எப்படி எடுத்துட்டு போவத? ஆஷா நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப ரைட். I would do this to get that left right combination going by batting Gill at 3 and Jaiswal at top of the order. I completely agree that அப்பயே சொன்ன out of the box thinking நீங்க யோசிங்க, இப்படி நான் யோசிக்கலன்னு. தானா அமைஞ்சிருச்சு இந்த மேட்ச்ல. கரெக்ட் ஆஷா. இப்ப நீங்க வந்து விராட் கோலி உள்ள வரணும்னா யாரை எடுப்பீங்க நீங்க? யாரையும் ஸ்ரேயஸ் ஐயர் இப்படி ஆடுறாரு, அவர் எடுக்க முடியுமா? இல்ல வந்து KL ராவல் எடுக்க முடியுமா? இல்ல அந்த 3 ஸ்பின்னர் ஜடேஜா 9 ஓவர்ல 26 ரன் 3 விக்கெட் அவரும் எடுக்க முடியுமா? அக்ஷர் பட்டேல் முன்னாடி இருக்கிறீங்க, டிப்பு அவரு பேட்டிங் ஆடுறாரு, அவரும் எடுக்க முடியுமா? நீங்க யாரை எடுக்க முடியும்? Unfortunately, your idea is right, but ஜெய்ஸ்வாலுக்கு பதிலா யாரை? என்னன்னா இன்னொரு something very important to address. Answer I think காமிச்சிட்டாங்க, இந்தியன் டீம் ஆக்சுவலி ஆன்சரை காமிச்சிட்டாங்க, நம்ம தான் பார்க்கல. ஜடேஜாவை பத்தி பேசணும், அக்ஷர் பட்டேல் 2 பேரும் பேசணும். கிளியர்லி ஜடேஜா லுக்ஸ் த போலர். ஓகே, அவுட்ஸ்டாண்டிங். இது போலிங் ஆல்ரவுண்டர் மாதிரியும் அக்ஷர் பேட்டிங் ஆல்ரவுண்டர் மாதிரியும் கிளியரா தெரியுது. ஏன்னா ஜடேஜா வந்து கோஸ் அண்டர் த ரேடார் ஃபார் டூயிங் திஸ் சார்ட் ஆஃப் அ ஜாப் இன் ஒன் டே கிரிக்கெட். ஒயிட் பால்ல கிளியரா பண்ணி கொடுத்துருக்காரு அந்த வேலையை. பட் அக்ஷர் பட்டேல்ஸ் பேட்டிங் மேபி சொல்லிட்டாங்க, டிசைட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். விராட் வந்தா எப்படியுமே டாப் 4 ரைட் ஹேண்டர்ஸா இருக்க போகுது. சரி நம்ம அக்ஷர் பட்டேல் அனுப்புவோம் சொல்லி 5 அமைச்சிருக்காங்க. ஐ திங்க் அக்ஷர் at 5 and Jadeja at 7 are the left-handed options. KL Rahul drop பண்ண போறது இல்ல, ரிஷப் பண்ட் வர போறது இல்ல, ரிஷப் பண்ட் பேக்கப் ஆப்ஷன். கிளியரா அதுதான் என் கண்ணு முன்னாடி தெரியுது. ஒரே இன்னும் ஒரு கொஸ்டின் பெக்ஸ் டு பி ஆஸ்க்ட். தமிழ் கமெண்ட்ரிலையும் பார்த்துருந்தேன், நான் பேசிட்டு இருந்தாங்க வருண் சக்கரவர்த்தியோட டிபேட். இப்ப வருண் சக்கரவர்த்தி விளையாடணும்னா ஒரே இடம் தான் இருக்கு, குல்தீப் யாதவுக்கு பதிலா விளையாடணும். குல்தீப் யாதவுக்கு பதிலா விளையாட முடியாட்டி வேற எல்லா ஆப்ஷனுமே க்ளோஸ். ஏன்னா அக்ஷரும் ஜடேஜாவும் லுக்ஸ் லைக் தே வில் ஸ்டார்ட். அப்படி ஆஃப் ஸ்பின்னர் வேணும்னா அவங்களுக்குள்ளதான் ரொட்டேஷன் வரப்போகுது இந்த 3 ஸ்பின்னருக்குள்ள. வருண் சக்கரவர்த்தி இஸ் a direct toss up with குல்தீப் யாதவ் and I don't know how much. அது வந்து எவ்வளவு ஒரு கால்னு எனக்கு தெரியல. உன்னோட தாட் என்ன இதுல? இப்ப வருண் சக்கரவர்த்தி ஆடினா நீ குல்தீப்போட டாஸ் அவுட் பண்ணியா ஃபார்ம் பேசிஸ்ல? குல்தீப் யாதவ் has done so well. உன்னோட தாட் என்ன? ஆஷா 3 ஸ்பின்னர், அதுல ஒன்னு வந்து அக்ஷர் பட்டேல் பாத்தீங்கன்னா அவரோட கண்ட்ரோல், அதுக்கப்புறம் யூ கேன் யூஸ் ஹிம் as a floater at top of the order and India prefer him to send at top of the order than Jadeja to keep Jadeja at number 7 as a finisher. நீங்க சொன்ன மாதிரி ஜடேஜா வந்து அந்த ரஞ்சி டிராஃபில ஒரு 12 விக்கெட் எடுத்து he has shown that is back as a bowler. அந்த ஃபார்மா நான் வந்துட்டேன், எங்கேயுமே போகல, கொஞ்சம் அப்படி லைட்டா ஒரு சில எல்லா பவுலருக்கும் ஆகும். எனிவே கரெக்டாச்சா. இப்போ உங்களுக்கு டிபேட்டே என்னன்னா கத்தியை எல்லா பின்னாடி வச்சுட்டே இருப்பாங்க, கொஞ்சம் நீங்க காமிச்சீங்கன்னா டபாலு கழுத்துல போட்டுருவாங்க. அதுதான் வந்துட்டு உங்களுக்கு இப்ப இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ். அப்படிங்கும் போது ஜடேஜா ஷட் எவ்ரிபடிஸ் மவுத் பை திஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த 2 ஸ்பின்னர் 2 ஆல்ரவுண்டர் ஷூர் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். இப்ப நான் ஒரே ஒரு கேட்கிறேன், குல்தீப் ஓட
இன்ஃப்ளூயன்ஸ் T20 வேர்ல்ட் கப்ல என்ன பொறுத்த வரைக்கும் the moment India started playing has been absolutely massive. Yes, delivered some crunching performances. பாவம் இப்ப இன்ஜுரியில இருந்து இப்ப திரும்பி வந்திருக்காரு. இப்ப ரஞ்சி டிராபி ஆடிட்டு வந்திருக்காரு. ஹை ஸ்கோரிங் மேட்ச். ஒரு டீம் 650 அடிச்சதே இவங்க திருப்பி இது பண்ணாங்க. இன்னைக்கு அவர் அவ்வளவு பேடா போடல. ஆனா அவருக்கு விக்கெட் விழலன்றதுனால எஸ் வருண் சக்கரவர்த்தி has been absolutely phenomenal. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப நீங்க வந்து all of a sudden குல்தீப் has been doing a good job without continuing with him to see whether he's continuing his good job. இப்ப even though I'm a supporter of வருண் சக்கரவர்த்தி, குல்தீப்புக்கு பதிலா வருண் சக்கரவர்த்தி வர்றது என்ன நான் கேட்டதே உனக்கு புரியல. நான் குல்தீப்போட ஹியூஜ் ஃபேன். குல்தீப் யாதவ் எவ்ரி டே ஆஃப் த வீக். இன்ஃபேக்ட் அவன் வந்து இந்த நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸே விளையாடி இருக்கணும். எனக்கு அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அன்லஸ் அண்ட் அன்டில் அவனுக்கு கொஞ்சம் இன்ஜுரி வந்தாலே வழி அது வேற விஷயம், நான் அங்க போல. பட் குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு bowler in such form, இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் வேற லெவல்ல போட்டான், வேர்ல்ட் கப்ல சூப்பரா போட்டான், T20 வேர்ல்ட் கப்லயும் நல்லா போட்டான், has had his great moments. இப்ப என்னோட ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, வருண் சக்கரவர்த்தி வரணும்னா அந்த ஸ்லாட் மட்டும் தான் காலியா இருக்கு, வேற ஸ்லாட்டே இல்ல. இல்லாட்டி நீ ஒரு ஜடேஜா அக்சர் அவங்க 2 பேரும் நீ பண்ண முடியாது. ஏன்னா யூ லுக்கிங் லைக், ஏன்னா அவங்க தான் லெஃப்ட் ஹேண்டட் ஆல்ரவுண்டர்ஸ் மாதிரி தெரியுது. இப்ப இதெல்லாம் வந்து நீ இதுல வச்சுட்டு தராசுல ஒரு சைடு வச்சுட்டு நீ பார்க்கும்போது எங்க பாக்குற? ஏன்னா ஒருவேளை பும்ரா இல்ல அப்படின்னா does Varun Chakravarti come in or you go for a fast bowler? Direct Siraj தானே பும்ராக்கு. Varun Chakravarti coming in has to come at the expense of a batter தான். ஏன்னா விளையாடின 11 இதுக்கப்புறம் வெளியில ஸ்குவாட்ல இருக்கிற மெம்பர் யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுல்ல. பண்ண முடியாது. honestly speaking, the way Harshit Rana bowled today, Bumrah வந்து இல்ல அப்படின்னா, which is what exactly I feel. I don't see Bumrah making it to the squad. It has to be Harshit Rana. The amount of performances Varun Chakravarti has put in South Africa and the T20s now, he deserve a place in the expense of whom? அது குல்தீப் யாதவ்னா நம்ம நியாயமா எது பேசணும்னா India has to continue with குல்தீப் யாதவ். only one change, Bumrah is not fit. It has to be Harshit Rana. இப்ப Harshit Rana தான் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டா இருக்கும்போது they are looking ahead of Siraj when it comes to Harshit Rana போது என்ன கேட்டிங்கன்னா the only change they have to make is to get Harshit Rana. பும்ரா இருக்கான், ஓகே. பும்ரா இருந்தானா நீ ஹர்ஷித் ராணா எடுக்கிற, ஓகே. ஏன்னா பும்ரா ஷமி எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வராங்க. பும்ராவும் இல்லைன்னா don't you think going back to Siraj is a potential option? பட் ஆனா அவரை எடுக்கலங்கிறது எனக்கு புரியுது. பட் பும்ரா இல்லங்கிற கேஸ்ல சிராஜ் தானே பெஸ்ட் பாசிபிள் ஆப்ஷன் டு கோ பேக் டு, இல்லையா? 100% நீங்க சொல்றது ரைட்டா ஷாப். அந்த சிச்சுவேஷன்ல அவங்க என்ன பண்ணிருக்கணும்? இஃப் யூ திங்க் தட் சிராஜ் இஸ் இன் தி மிக்ஸ்னா அவர் இந்த ஸ்குவாட்லயாவது இருந்திருக்கணுமே. அவர் ஸ்குவாட்லயே நீங்க எடுக்கலங்கும் போது செலக்டர்ஸ் எப்படி யோசிக்கிறாங்கன்றது ஹிண்ட் உங்க மனசுலயே வந்திருக்கும். நீங்க சொல்ற பாயிண்ட் ரைட்டு. சிராஜும் பாத்தீங்கன்னா 6 விக்கெட், 6 விக்கெட் ஆல், 5 விக்கெட் ஆல் அப்படிலாம் எடுத்து சிங்கிள் ஹேண்டடா ஜெயிச்சு கொடுத்திருக்காரு நிறைய மேட்ச். அப்படிங்கும் போது இப்ப அவர் ஸ்குவாட்லயே இல்லைன்னா என்ன திங்க் பண்றாங்க செலக்டர்ஸ்? ஓகே, ஐ see a potential in Harshit Rana அப்படின்றதால it's a easy guess that Harshit Rana is going to get in the squad if Bumrah doesn't make the cut. Okay, Nagpur ODI is yet another mismatch. சொல்றதுக்கே வருத்தமா இருக்கு, பயங்கர அப்செட்டா இருக்கு, வாய்ஸே டவுன் ஆயிடுச்சு. இங்கிலாந்து கிட்ட இருந்து டெஃபினட்டா நான் மோர் எதிர்பார்த்தேன். ஒன் ஆஃப் த மோர் ஃபேசினேட்டிங் டீம்ஸ் எனக்கு இங்கிலாந்து. எனக்கு இங்கிலாந்து ரொம்ப பிடிச்ச டீம் அரௌண்ட் த வேர்ல்டு. ஏன்னா நிறைய எப்ப பார்த்தாலும் அவங்க ட்ரை நியூ திங்ஸ் டு கம் அப் வித் சம்திங் மோர், ஒரு எக்ஸைட் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. பட் ஆனா பண்ணும்போது இந்த மாதிரி சில சமயம் அவங்க கிட்ட இருக்கிற ஸ்டாண்டர்டோட கம்மியா ஆடும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு ஆதில் ரஷீதோட பால் எடுத்துக்கோ, அக்சர் பட்டேலுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பால் த்ரூ த கேட், வேற லெவல் பால். அதே ஆதில் ரஷீத் பேட்டிங் ஆடும்போது ஃபுல் எஃபர்ட் போட்டு ஆடுறான். சம்டைம்ஸ் எனக்கு தோணுது, ஆதில் ரஷீத் வேணா முன்னாடி எம்சிருங்கடா, நல்லா பேட்டிங் ஆடுறான் அப்படின்னு தோணுது. வருத்தமா இருக்கு பார்க்கும்போது. இந்த மிஸ் மேட்ச்ல இங்கிலாந்து என்ன பண்ணோம், நாக்பூர் மேட்ச்ல இருந்து கொஞ்சம் பெட்டரா பண்றதுக்கு என்ன பண்ணோம்? இந்தியாவுக்கு ஏதாவது காசஸ் ஆஃப் கன்சர்ன் இருக்கா? இந்தியா என்ன பண்ணலாம் கோயிங் இன்டு தி சாம்பியன்ஸ் ட்ராஃபி? நீங்க என்ன சொன்னீங்க? இங்கிலாந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க, கரெக்டா? கண்டிப்பா, செம்ம டேலண்ட் மச்சி. மேல இருந்து பாரு, ஃபில் சால்ட், பென் டக்கெட் வேற லெவல் பிளேயர்ஸ் ஒத்துக்கிறியா? ஹாரி ப்ரூக் வேற லெவல் பிளேயர் ஒத்துக்கிறியா? ஜோ ரூட் ஒத்துக்கிறியா? ஜாஸ் பட்லர் ஒத்துக்கிறியா? ஜேக்கப் பெத்தல் டேலண்டட் ஒத்துக்கிறியா? லிவிங்ஸ்டன், இதுக்கு மேல என்ன டேலண்ட் வேணும்? என்ன இருக்கு அதுல? ஏன் இல்ல? அவுட்கம் வரலன்னா அது ஷுவரா the question of only இது இல்ல. அவுட்கம் வரலங்கிற போது it's a question of plan and game plan. அதத்தான் சொல்ல வரேன். உங்களுக்கு இங்கிலாந்து பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு அவங்கள பிடிக்கணும்ல, அவங்களுக்கு அவங்கள பிடிக்கணும்ல. இப்ப அண்ணாமலை படத்துல வந்துட்டு மனோரமா சொல்லுவாங்க ரஜினி சார்ட்ட, அண்ணாமலை உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியலையப்பா அப்படின்னு. அவர் கண்ணாடி பண்ணிட்டு, என்னையே என்னால புரிஞ்சிக்க முடியல அப்படின்ட்டு நடந்துட்டே இருப்பார். அந்த மாதிரி இப்ப எல்லாரும் ஓரளவுக்கு சொல்லிட்டாங்க, நீ டெஸ்ட் கிரிக்கெட்ல அல்லா, ஓடிஐ கிரிக்கெட்ல நல்லா,
T20 கிரிக்கெட்ல பல்லா அப்படிங்கும் போது இதுக்கப்புறம் இந்த பேஸ் பாலு ஸ்னோ பாலு இதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன பண்ணணும்? ஓகே, ஐ வாண்ட் டு see வாட் இஸ் த வின்னிங் வேஸ். இப்ப நீங்க சொல்றீங்க பெண்டக்கட் செம பிளேயர், சால்ட் ஐயோ பயமா இருக்கு, ரூட் வேர்ல்ட் கிளாஸ், ப்ரூக் செம டேலண்ட், பெத்தல் நான் திருப்பி சொல்றேன் 2 வருஷத்துல இஸ் கோயிங் டு பி பிக். டெட்ஸ்டோன் செம பிளேயர், டெட்ஸ்டோன் இப்பயும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆனா வந்துட்டு அப்ளிகேஷன் ஜீரோ. இப்ப ஆதில் ரஷீத் வாவ், ஜோஃப்ரா ஆர்ச்சர் வாவ், கார்ஸ் இஸ் a குட் கிரிக்கெட்டர், செம டீமை வச்சுன்னு இந்த மாதிரி மரணடி வாங்குறீங்க இல்லையா? அப்படின்னா என்ன ப்ராப்ளம்? இஸ் தி ஸ்கில் தட் இஸ் a mismatch? No, your thinking is a mismatch, your approach is a mismatch, you reading the conditions is a mismatch. நீங்க அங்க போறீங்க லீஸ்டர்ஷர்ல இதுல இந்த ஹோவ் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டமால் இப்படி அடிப்பீங்க, கண்டிஷன்ஸ் வேறயா அங்க எப்படி கிரிக்கெட். ஒரே ஒரு ராப் அப் நம்ம ஃபேன்ஸ் அவங்களோட தாட்ஸ் கமெண்ட்ஸ்ல விடட்டும். என்ன நினைக்கிறீங்க? 2-3 क्वेश्चंस இருக்கு எனக்கு. இந்த குல்புதீன் நைபுக்கு ஐபிஎல்ல சான்ஸ் கிடைக்கணுமா? வாட் டு யூ திங்க் ஆஃப் அலெக்ஸ் ஹேல்ஸ்? சாம் பில்லிங்ஸோட அந்த நாக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் டிபேட் கேட்டேன். அதே மாதிரி இங்கிலாந்து இந்த மாதிரி ஆடுறது, இப்ப இதே உதாரணத்துக்கு இந்தியா இங்கிலாந்துல விளையாடுறாங்க. இந்த மாதிரி விளையாடுறாங்கன்னா வச்சு கிழி கிழி கிழின்னு துணி துவைக்கிற மாதிரி கிழிச்சு எரிஞ்சிருப்பாங்க. அவங்க இங்க வந்து ஆடுறாங்க, புரியல. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் எனக்கு புரிஞ்சுக்க முடியல. எப்படி ஹவு கேன் யூ கெட் அவே வித் திஸ் அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. சோ ஆல் செட் அண்ட் டன், இங்கிலாந்து இந்த மாதிரி ஆடுறது அவங்க அப்ரோச் காரணமா, இல்ல ஹேவ் இந்தியா ஜஸ்ட் பீன் அன்பிளேபிளா, இல்ல இங்கிலாந்து கிட்ட ஸ்கில் இருந்தும் இப்படிதான் ஆடுறாங்க ஒரு லேக் லஸ்டரா, எப்படி வேணா ஆடலாம் கண்டுக்காம ஆடுறா அப்படின்னு ஆடுறாங்களா? இதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் திஸ் எபிசோட் ஆஃப் அரவுண்ட் தி வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு கிரிக்கெட் ஃபேனா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வலி இது பாக்குறது.